ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிப்பு ஏலகிரி வரைக்கும் போகிறோம். ஸோ ஏலகிரி ஃப்ரம் தாம்பரம் நம்ம வந்து முடிச்சூர் வழியாக மணிமங்கலம் போய் இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கோம். ஸோ டுவர்ட்ஸ் ஏலகிரிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஏலகிரியில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம ஒரு 10 மணிக்கு கிளம்புனோம். ஸோ அரௌண்டு ஒரு 12 o'clockலாம் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் இதெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ஆண்டனும் தான் அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஆண்டன் ட்ரைவ் பண்ணுறாரு ஃபுல்லாக ஏலகிரி வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clockலாம் நாங்கள் வந்து இந்த ஏலகிரி ஃபுட் ஹில்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14 ஏர்பின் பெட்ஸ் இருக்குது இதில். ஒரு 10 kilometers தான் இந்த காட் ரோடு. ஸோ ஒரு 20 minutesல நம்ம ரீச் ஆகிடலாம் மேலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்துருக்கு பார்த்திங்கன்னா ஏலகிரியில் நம்ம எங்கே தங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த அமித்தியஸ்ட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 kilometer மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. பட் ஆனால் ஒரு சீனிக் வியூவோட ஒரு நல்ல கார்டன்லாம் இருக்க மாதிரி ஒரு ரெசார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரூம் ரெண்ட்டுமே வந்து ரொம்ப ரீசனபிள் தான். நம்ம ரூம் எல்லாமே காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இது ஆஃப் சீசன்றதுனால பர் டேக்கு 3,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் டேக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு இன்க்ளூடடு. வாங்க ரெசார்ட்டுக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ என்ட்ரானோடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெரிய கார்டனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தேட்டரும் இருக்குது. ஈவினிங் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட் ஸ்க்ரீனில். ஸோ அதையும் கூட அதுலேயுமே அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது இதில் அந்த ரெசார்ட்டில். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 6-7 ரூம் கிட்டே இருக்குது. இதில் எல்லாமே இண்டிவிஜுவலான ரூமு. இது வந்து காமன் ஏரியா, பார்க்கு, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லான். இதில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சீனிக்கான வியூ இருக்குது இதில். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி இருக்குது இந்த சைடில், லெஃப்ட் சைடில், ஈஸ்ட் சைடில். ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 kilometer மெயின் ரோட்லேருந்து இது ஸ்டெர்லிங் ரெசார்ட்னு ஒன்று இருக்கும் பெருசாக, அதுக்கு நெக்ஸ்ட்லேயே இருக்குது கொஞ்சம் உள்ளே வந்தால். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூமு, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு 4 ரூமு.
ஸோ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா February 2nd வீக்கில். ஸோ அது வந்து எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு மோஸ்ட்லி, எதுவுமே ஆக்கிபை ஆகலை. நம்ம ரூமை பார்க்கலாம். உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷன், அப்புறம் ஒரு சின்னதாக ஃப்ரிட்ஜு, டிவி, மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹட்டு ஷேப்பில் வந்து அந்த டாப் ரூஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் 2 சோஃபா, டீஃபா அதுக்கு, அப்புறம் ஒரு பெரிய திவான், ஒரு 3 பேர் வந்தால் தனியாக படுக்கிற மாதிரி திவான், அப்புறம் ஒரு கபோர்டு. ஸோ பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹாட் வாட்டர் 24 hours வருது. ஸோ பெட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெட்டு, கிங் சைஸ் பெட்டு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்குது இந்த சைடில். எல்லாமே இதே கான்ஃபிகரேஷன் தான். ஸோ ஒரு ரூமுக்குமே ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஏரியா, ஒரு சின்ன லான் மாதிரி, அதில் ஒரு டீஃபா மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம உட்காந்துக்கலாம். இங்கேயுமே சைடில் உட்கார்றதுக்கு ஒரு சின்னதான ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசார்ட்டு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசார்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டில், சிட்டிக்குள்ளேயே கம்மியான பட்ஜெட்டில் 24 hours ஹாட் வாட்டர், அதே மாதிரி ரூம் சர்வீஸுமே 24 hours அவைலபிள். சாப்பாடுமே அவங்க வந்து இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லன்ச் அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம வேணால் அவங்க முன்னாடியே வந்து ஆர்டர் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயுமே 4 ரூம் இதே மாதிரி கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இதில். ஸோ நம்மளுக்கு நிறைய இடம் கிடைக்கும், நல்ல குரூப்பாக வந்தால் நம்ம நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ மற்ற ரெசார்ட்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், இதில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஓப்பன் ஏரியாஸ் ஃபுல்லாமே. ஏலகிரி பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற அந்த ஃபன் பார்க்கு, அப்புறம் ஒரு சின்ன லேக்கு, அப்புறம் அதை சுற்றி இருக்க ஒரு பார்க், அப்புறம் ஒரு ஹெர்பல் பார்க்னு ஒன்று இருக்குது, அது மட்டும்தான். அது இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து கீழேருந்து ஏறுறதுக்கு முன்னாலே டைவர்ட் பண்ணி போகணுன்ட்டு சொல்கிறாங்க. அது நம்ம அதெல்லாம் போல் ப்ரைவேட் பார்க்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. இந்த பேர்ட்ஸ் பார்க் இருக்க இடத்துல வந்து அந்த ரோப் கார், அப்புறம் இன்னும் இந்த ஜிப்லைன் அந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி, சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது வேணால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இது இந்த ஜனவரி, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, February, March 2 weeks, மார்ச் மிட் அது வரைக்கும் நைட்டு நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. நேற்றுமே இங்கே நல்ல கூலிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பகலில் வந்து ஆஸ்யூஷுவல் பயங்கரமான வெயில் தான் அடிக்குது. பகலில் பார்த்திங்கன்னா வெயில் தான் அடிக்குது, ரொம்ப கூலிங்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 1 day ட்ரிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 4 hours ட்ரைவ் சென்னையிலேருந்து. ஸோ 1 day ட்ரிப்புக்கு ஒரு நல்ல இடம் இந்த ஏலகிரின்றது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் பர்பஸ்க்காக, ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வந்ததுனால நம்ம அதெல்லாம் ஷூட் பண்ணல. வெளியே எங்கேயும் போகிறதுனால இந்த சின்ன ரூம் டூரோடு முடிச்சிக்கலாம் இந்த vlog-ஐ. ஸோ 11 o'clock நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.